ஸ்ரீ குருப்யோ நமஹ. நம்முடைய வாழ்க்கை முறையில பிரம்மச்சரியம், கார்கஸ்தியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு சொல்லும். இந்த நாலுக்கும் அர்த்தம் என்ன தெரியுமோ? இதெல்லாம் நாம கிரியேட் பண்ணி ஒரு ஆசிரமத்தை உண்டு பண்ணலே. இவன் வளர்ந்து வரோது அவனுடைய சரீரத்தினுடைய பரிணாம வளர்ச்சியில அந்தந்த வேளையில வரக்கூடியதான சுபாவ மாறுதலும் மனசுல ஏற்படக்கூடியதான சிந்தனையினுடைய வித்தியாசமும் அதை ஒட்டித்தான் இந்த 4 ஆசிரமத்தை அமைச்சிருக்கான். அதனால ஆசிரமம் ஸ்வதசித்தம், ஒரு குறிக்கோளோட வைக்கலை. அந்த 4 அவஸ்தா விஷயத்திலையும் அவன் நன்னா இருக்கிறதுக்கு தகுந்தபடியா ஒரு நடைமுறை எடுத்து கொடுத்ததுதான் அதுக்கு அர்த்தம். நான் ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன் பாரு. அந்த கர்ப்பாஷ்டமத்துல உபநயனம் பண்ணி அத்தியனத்துக்கு விடுறதுக்கு என்ன காரணம் தெரியுமோ? ஆயுர்வேதம் 5 வயசுக்கு மேல அவனுக்கு தாரணா சக்தி வரும். கிரகண சக்தி அல்ல, தாரணா சக்தி. அப்போ அதை புரிஞ்சுக்கிண்டு அது 16 வயசு வரைக்கும் புஷ்டியா இருக்கும். ஆமாம், அந்த புஷ்டி ரொம்ப நாள் நீடிச்சு இருக்கும். என்ன தாரணா சக்தி அப்படின்னா, அதாவது நாம எந்த ஒரு சப்ஜெக்ட மனசுல வாங்கிக்கிறோமோ அந்த சப்ஜெக்ட் மனசுல மஸ்திஷ்கத்துல பதிஞ்சுடும். அந்த பதிகிற சாமர்த்தியம் இந்த கர்ப்பாஷ்டமத்திலேருந்து நிறைய இருக்கு. 5லேருந்து ஆரம்பிச்சு விடுறது. ஆனா அதனுடைய சாமர்த்தியம் கர்ப்பாஷ்டமத்துல கரெக்டா வருது. அதனால கர்ப்பாஷ்டமம் பேர் போட்டதே தவிர, அதனால இவாளா கர்ப்பாஷ்டமத்தை உற்பத்தி பண்ணலை. ஆயுர்வேதத்துல பாரு, சின்ன வயசுல குழந்தைகள் எதை சொன்னாலும் அப்படியே வாங்கிட்டு விடும். எத்தனை குழந்தைகள் இருக்கு தெரியுமோ? வேடிக்கையா சின்ன வயசுல நாங்கெல்லாம் யாரோட ஒருத்தரை பாக்குறதுக்கு போனா அவாத்துல ஒரு குழந்தை வாசல்ல நின்றுட்டு இருக்கும். அப்பாங்கடா கேட்டா அப்பாங்கடா, என்னடா அப்படி சொல்றேன்னா என்னடா அப்படி சொல்ற அப்படியே சொல்லும். ஆமா, அப்படி எல்லாம் நிறைய அனுபவம் உண்டு. அந்த ரிப்பீட் பண்ற போது எப்படி கேட்டதோ அப்படியே தடி ரிப்பீட் பண்ணும். 5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகள் எல்லாம் சொன்னதை அப்படியே அவன் எப்படி சொன்னாலும் அப்படியே ரிப்பீட் பண்ணும். அப்ப அந்த சுவாவம் அப்பவே மனசுக்குள்ள இருக்குங்கிறத விவகாரத்திலேயே நாம நிறைய தெரிஞ்சுட்டு போமே. இதுல இருந்து நீ என்ன தெரியணும்? பரிணாம வளர்ச்சியில இருக்கிற மாறுபாடுதான் கிரகண சக்தியை வளர்த்தி விட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். நீ ஆயுர்வேதத்துல பாரு தெரியும். ஆயுர்வேதம் என்ன? அதுல இருந்து வெளியில பாஸ்டாத்தியால் என்னெல்லாம் சொல்றாலோ அதெல்லாம் கூட நீ அனலைஸ் பண்ணி ஊடுருவி பார்த்தேன்னா, அந்த குழந்தையினுடைய தகுதியை நீ அனலைஸ் பண்ணேன்னா அந்த மஸ்திஷ்கத்துல வாங்கிக்கிற சக்தி சரியா இருக்கும், பதிய வைக்கிற சக்தி. நான் எதுக்கு சொன்னேன்னா, நான் இதை வளர்த்திண்டே போனா நீ கஷ்டப்படுவேன். அதனால கர்ப்பாஷ்டமத்திலிருந்து 16 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியதான அந்த தாரணா சக்தி இருக்க அமோகமா இருக்கும், பட்டுன்னு தெரிஞ்சுட்டு விடும். அதனாலதான் அப்ப வேதாத்தியனம் குருமுகத்தினால உச்சாரணம் பண்ணி அனுச்சாரண பூர்வமா அந்த வேதாத்தியனத்தை வெறும் சப்தத்தை கேட்டு திருப்பி சொன்னதுனாலே மஸ்திஷ்கத்துல பதிய வச்சு விடும். அதுக்கு பிரம்மச்சரிய ஆசிரமம் பேர் போட்டாங்க. கிரகஸ்தாசிரமம் பேர் போட்டான் தெரியுமோ? அவன் மனசுல பரிணாம வளர்ச்சியில ஆசாபாசங்கள்லாம் அனுராகங்கள்லாம் தானா உற்பத்தி ஆகிறது. அதுக்கு ஆளெல்லாம் வேண்டாம், சிருஷ்டியிலேயே அந்த வீதவதி இருக்கு. அந்த குறிப்பிட்ட வயசு வந்த உடனே அப்படி உன்னோட என்ன சேரணுங்கிற ஆசை வரதுங்கிறது சிருஷ்டியிலேயே பகவானே அங்க வச்சிருக்கான். அது அசடுக்கும் இருக்கும், சமத்துக்கும் இருக்கும் பாரு. அப்ப அது சரி மன சம்பந்தமானது. அந்த சமயம் வரும்போது
அது கிரகஸ்தாசிரமம் ஆக்கினான். அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு இதுல எல்லாம் அனுபவிச்சு ஆன உடனே அந்த வயசாகிற போது 60 வயசாகிற போது என்ன வரும்? தாரணா சக்தி குறைஞ்சுக்கிட்டே வரும், கிரகண சக்தி ஏறிண்டே வரும். அதனால வயசானவாளுக்கெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, நேற்றுக்கு என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா சாப்பிட்டேன் ஞாபகம் இல்லை. அது எல்லாத்த விட ஒரு வேடிக்கை சொல்லிருப்பாரு. முன்காலத்துல அது அந்த நம்ம எல்லாம் அடக்கி ஆண்டானே இங்கிலீஷ்காரன், அங்க வரும்போது இங்கிலீஷ்ல பேப்பர் வாங்கி எல்லாரும் படிப்பா. அது படிச்சா அது பெரிய கௌரவம். இங்கிலீஷ்ல பேப்பர் படிக்க தெரிஞ்சுட்டா அவன் இருக்கிறதுலே உத்தமன். ஆமா, அப்படி பெரிய கௌரவமா கிராமாந்தரத்தில் இருக்கிறா பார்ப்பான். இந்த வயசானவன் என்ன செய்வன் தெரியுமோ, அன்னைக்கே வேதத்தை எல்லாம் விட்டுவிட்டு இங்கிலீஷ் பேப்பர் நிச்சயம் காத்தா காபி சாப்பிட்ட உடனே இங்கிலீஷ் பேப்பர் வந்து படிச்சுட்டு இருப்பேன். அதை படிச்செல்லாம் ஆன உடனே மத்தியானத்துக்கு போய் என்ன மாமா இன்னைக்கு என்ன பேப்பர்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னு விடுவோம். ஆமா, ஏன்னா அதை மொத்தமா படிச்சு அவன் மைண்ட்ல சில ஏறும் சில ஏறாது, மின்னல் மாதிரி அப்படி மறந்து போயிடும். அப்புறம் வேற ஒரு ஆசாமி 2 பேரும் பேசுற போது இன்னைக்கு பேப்பர்ல ராஜாஜி பார்த்தேன் நான் இருந்தது அப்ப சொல்லு. அப்ப ஞாபகப்படுத்தினால்தான் அவனுக்கு ஞாபகம் வர மாதிரி அனுபவத்திலேயே உண்டு. அப்போ அங்க எல்லாம் அதனாலதான் இங்கிலீஷ்காரனே 60க்கு அப்புறம் புதுப்புதுப்பு சொல்லி வேலையில இருந்து வெளியில போய் சொல்லி பணத்தை கொடுத்து நீ சௌக்கியமா சாப்பிட்டு சொல்லி வச்சுட்டு இருந்தான். அப்படி அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, அங்கேயும் அந்த சமயத்துல இவர் என்ன செய்யறாரு, நீ பொண்டாட்டி அழிச்சுண்டு வானப்பிரசம் போ, காட்டுல போய் வசிச்சுன்று, உனக்கு இன்னொன்னும் லோகத்துல அனுபவிக்கிறது இல்லை, அதுல உன் பிடிப்பு சரியா இருக்காது, ஏற்கனவே அந்த திருப்தி இருக்கிறதுனால அந்த திருப்தி எல்லாம் அடிஞ்சு விடும். கடைசி காலம் வரைக்கும் 75 வயசு 80 வயசு வரைக்கும் கொண்டாட்டிட்டே இருக்கிற மாதிரி மனோபாவம் இருக்கிறவா பழைய காலத்துல இல்லவே இல்லை. அப்படி இருந்தா அது உடனே அது சமரமாயிடும். அப்ப தனியே போயிடுவார். அந்த குறிப்பிட்ட இடத்துல வானப்பிரஸ்தாசிரமங்கிறதுக்கு காரணம் வனத்துல போய் உட்கார்றான். நீ வனம்னா பெரிய காடுன்னு நினைக்காத, பாக்கியுள்ளவா துன்புறுத்த முடியாத அளவுக்கு எல்லாரும் திடீர்னு வர முடியாத ஒரு இடத்துக்கு போனாலே வனம்தான். அந்த வனத்துல போய் ஆண்டாமட்டாட்டோட அனுஷ்டானம் பண்ணி உட்கார்ந்து கொஞ்ச நாள் ஆன உடனே அவனுக்கு எல்லாத்திலையும் பிடிப்பு விட்டது, சர்வஸ்வ சந்நியாசம் பண்ணுவன், எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவன். எல்லாத்தையும் தியாகம் பண்ணா மோட்சத்தை கிடைச்சிடும். அவ்வளவு சுலபமா வச்சிருந்தா. அதுதான் நான் இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா அப்படின்னா தர்மசாஸ்திரம் கல்யாணம் பண்ணிக்கோ சொல்லும். ஏன் சொல்லும் தெரியுமோ, இயற்கையிலே பிரகிருதி சித்தமான ஒரு சுபாவ விசேஷத்தை அடக்க விடாது, அதை அனுபவித்து தூக்க விட்டுவிடும். அதனால என்ன செய்வன், அந்த தர்மசாஸ்திரம் என்ன பண்ணிட்டு, நீ கல்யாணம் பண்ணிட்டாதான் உனக்கு நீ படிச்ச வேதத்தையும் அது தியரி பிராக்டிக்கல் நீ கொண்டு வரணும்னா அந்த பொம்மாண்டி வந்தாதான் கொண்டு வரலான்னு ஒரு சட்டத்திட்டத்தை போட்டுட்டாங்க. எப்படி கல்யாணம் ஆனாதான் அனுஷ்டானம் பண்ணாங்க. அதுக்கு என்ன செய்தார், அவன் கல்யாணம் பண்ணிக்காத இருக்கப்படாதுங்கிறதுக்காக இன்னொன்னு நன்னா கொண்டு வந்தார். அது என்னது, புத்திர பிராப்தி இல்லைன்னா நீ யாகவும் பண்ண முடியாது. பொண்ணும் வேணும், கல்யாணமும் பண்ணிக்கணும், புத்திரனே பெற்றுக்கணும். அது ரெண்டும் இல்லைன்னா நடக்காது அப்படின்னு கொண்டு வந்த உடனே கல்யாணம் பண்ணிட்டு புத்திர பிராப்திங்கிறது கடமையாகவும் தர்மமாகவும் நினைச்சு பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்படிதான். அதனால கல்யாணம் மஸ்ட்னு ஆச்சு. ஆமா, அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டு தெரியுமோ, இது அவன் மைண்ட்ல ஏத்துறதுக்காக ஸ்ரீமூலம்பி தர்மா அப்படின்னு பத்னி இல்லாத நீ யாகம் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமோ, பத்துன்னோ எட்ட சயோகே, யாகத்துல சேர்ந்துக்கிறாங்கிறதுனாலதான் பத்னிங்கிற பேரே வந்தது. அப்ப நீ யாகம் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்ல, நீ புத்திரனை பெற்றுக்கணும். ஏன் தெரியுமோ, புத்திரன் இல்லைன்னா உனக்கு சொர்க்கலோகம் இல்லை, புத்திரன் இல்லைன்னா இந்த லோகமும் இல்லையா பரலோகமும் இல்லை, எதுவுமே உனக்கு சீரோவா போயிடும். அதனால புத்திரனை பெற்றுக்கணும். இது எல்லாத்த விட வேடிக்கை என்ன தெரியுமா, நீ பிறக்கிற போதே 3 கடனோட பிறந்திருக்க, பிரம்மச்சரியத்தினால ரிஷிகள் இருந்தது. அதுக்கு அடுத்தது என்ன, பிரம்மச்சரியம்.
தேவாவுடைய கடன் தீரணும்னா கல்யாணம் பண்ணிட்டாதான் தீரும், குழந்தை பெற்றிருந்தாதான் பிதர்களிடம் போகும் அப்படின்னு நீயே சொதகா மூணே கத்துண்டு ஆகணுங்கிற நிர்பந்தம் உனக்கு பிறப்பிலேயே ஒட்டிட்டு இருக்கேப்பா. அப்போ உனக்கு எங்க கேள்வி இல்லையா? கேள்வியே இல்லை. அதையும் பாரு. இன்னொன்னு என்ன சொல்ல தெரியுமோ, நீ ஔபாதனம் பண்றேன்னா கடைசி காலம் வரைக்கும் ஔபாதனம் பண்றேன்னு சொல்லுவேன். யாவஜீவம் யாவதாதானம் தண்டுலீர் எடையர்பா தாவத்தோஷி. அப்போ உன்னுடைய நினைப்புல அந்த பிரம்மச்சரியம் வந்துடுச்சுன்னா ஜீவன் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு தூரம் ஆதாரம் பண்ணுவேனோ அது வரைக்கும். ஏன் தெரியுமா? அவன் சந்நியாசம் ஆகிறோது அது இருக்காது. வாழ்க்கை எல்லாத்திலையும் இருக்கு. கர்மானுஷ்டானம் வானப்பிரஸ்தத்திலையும் இருக்கும். அப்ப யாவது ஆதானம் இது வரைக்கும் என்னால பண்ண முடியுமோ அது வரைக்கும். அர்த்தம் என்ன? கொண்டாடி செத்து போனான்னு அர்த்தம் இல்லை. அப்போ ஒரு தனி ஒரு உபாதனம் உண்டு. விதிராக்கு சந்தானம் அப்பவும் தொடரத்தான் சேருது. அந்த யாவது ஆதாரம் ஒண்ணு இருக்க. அதுக்கு பரம தாத்பரியம் என்ன தெரியுமோ? நீ 3வது ஆசிரமம் முடிச்சு 4வது வருவது சர்வஸ்வ சன்னியாசி, சர்வ சன்னியாசியா வரணும். சர்வஸ்வ தியாகம் இல்லாது அப்படி ஒரு சன்னியாசியா வரையலையோ அதுக்கு அது வரைக்கும் நீயா விடணும். அத இதுல இருந்து நான் என்ன சொல்றேன், கல்யாணம் மஸ்துன்னு ஆச்சு இல்லையா? இப்ப கல்யாணம் பண்ணாத இருந்தா வராது. இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இந்த நாலு நீ இந்த காலத்து பிள்ளை, அதனால என்ன செய்யற, நீ உனக்கு சன்னியாசம்னா நீ பாக்குறது சன்னியாசம் ஆயிட்டு எல்லாம் தான் நீ பார்த்துதான் தெரிஞ்சுக்க. அங்க எல்லாம் ஆதிசங்கர பகவத்பாதால் சன்னியாசம் எடுத்துக்கிற போது சின்ன வயசுலயே சன்னியாசம் எடுத்துட்டு போயிட்டார். அவருக்கு ஒரு லட்சியம் இருந்தது. என்ன லட்சியம்னா, அவர் பிறக்கிற வேளையில இந்த சமுதாயத்துல எல்லா விதமான இந்த சனாதன தர்மம் இருக்கு பாரு, அதெல்லாம் சின்ன பின்னம் ஆயிடுச்சு. அப்போ அத மறுபடியும் உத்தரணம் பண்ற நிர்பந்தம் வந்தது. அதனால அவர் ஒரு காரியத்துக்காக ஆவிர்வாவமானார். அந்த காரியத்துக்கு ஆவிர்வாவம் ஆனதுனால அந்த காரியம் கரெக்டா நடக்கணுமே, அதுக்கு பிரம்மச்சரியம் அவருக்கு பயன்பட்டு. அப்படிதான் அவர் பிரம்மச்சரியத்தை எடுத்துக்கிட்டாரே தவிர, அவர் பிரம்மச்சரியம் எடுத்து காரணம் நியாயமான வழியில 4 ஆசிரமம் இல்லாமல் முதல்ல பிரம்மச்சரியம் முடிஞ்ச உடனேயே 4வது ஆசிரமத்தை எடுத்துக்கிட்டாருக்கு காரணம், அவர் எதுக்கு வந்தாருன்னா, நம்ம லோகத்துல பல துர்மதங்கள் எல்லாம் வேதம் இருக்கிற இடம் தெரியாமல் எத்தனை இந்த எதிராளி இருந்தா தெரியுமா? ஒருத்தன் இருந்தான், அவனுக்கு என்ன பேரு? நாஸ்திகன். அவன் சார்வாகன். அவன் பகவானே இல்லையே சொல்லிட்டு இருந்தான். இன்னொருத்தன் வந்தான் பௌத்தன், அவன் ஒரு விதமான நாஸ்திகன். அப்புறம் ஒரு ஜெயினன் வந்தான். அவன் இவாள் எல்லாரும் சாமானிய ஜனங்களுடைய புத்திய மூல செலவு பண்ணி எல்லாம் சனாதன தர்மத்திலேருந்து அவளை வெளியில கொண்டு புது தர்மத்தை அவளுக்கு சொன்ன உடனே அந்த வேதோக்தமான தர்மங்கள் எல்லாம் அப்படி அழிஞ்சு போறது. வேதோக்தமான தர்மங்கள்லாம் போறதேங்கிற ஆதங்கத்துல அவர் அவதாரம் பண்ணி, சங்கராவதாரம் பண்ணி அந்த காரியத்தை நடத்தணுங்கிறதுனால அவர் பிரம்மச்சரியத்திலேருந்து அதுக்கு சரியான ஆசிரமம் சந்நியாசம் தான். ஆமாம். ஏன்னா சந்நியாச ஆசிரமம் பிரம்மச்சரியத்திலேருந்து வரத்துக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. என்ன தெரியுமா? பிரம்மச்சரியத்துலதான் புத்தி வைசித்தியம் ஏறி இருக்கு, அத்தியனம் பண்ணி இருக்கு. அந்த வைசித்தியம் ஏறி இருக்கிறதுனால பிரஷ்டா எந்த விஷயத்தையும் ஊடுருவி பாஞ்சு அதனுடைய அகாதமான அந்த தத்துவத்தில போய் இடிச்சு அதை அப்படியே வாங்கி மனசுல அப்படியே திருடம் பண்ணி வைக்கிறதுக்கு சக்தி இருக்கு. அதனாலதான் அவர் கல்யாணத்தை நிறுத்தினார். கல்யாணம்னு வர்றது லௌகிகமான விவகாரத்திலையும் வியாபகாரிக லோகத்துல வர்றது புத்தி செதறி விடும், ஒரே ஏகாகிரதையை அது கெடுத்து விடும். அதனால வேண்டாம் வச்சார். ஆமா, அதனால அப்படி வந்ததுனால என்னாச்சு, அங்க அவருக்கு இருக்கக்கூடிய தாரணா சக்தி பெருச்சாச்சு.
கிரகண சக்தி பெருசாச்சு. கிரகண சக்தி தாரணா சக்தி ரெண்டு பெருசா இருக்கணும்னா விவாகம் பண்ணிக்காத இருந்தா ஒப்புக்கல்ல, மைண்டிலே எண்ணம் இருக்கக்கூடாது. அவன் தான் சன்னியாசம் வாங்கிக்கிறான். அதெல்லாம் எண்ணத்தை வச்சுக்கிட்டே சன்னியாசம் ஆயினா அந்த சன்னியாசம் 2 கட்டான் ஆயிடும். அப்ப அவர் அதனாலதான் அதை ஏற்றுக்கிட்டார். அப்படி அவர் வந்த உடனே என்ன பண்ணார், அந்த சன்னியாசாசிரமத்தை வாங்கிட்டு இருக்கிறதுனால அந்த அத்வைதத்தை, இருக்கிற அத்வைதத்தை, மறைஞ்சு போன அத்வைதத்தை, மறைஞ்சிருக்கிற அத்வைதத்தை, வேதத்துக்குள்ள அந்தர்லீனமான அத்வைதத்தை அவர் ஒண்ணும் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிக்கிறதுக்கே ஒண்ணும் இல்லப்பா, வேதத்துல இல்லாத ஒண்ணுமே இல்லையா, அப்புறம் என்ன கண்டுபிடிக்கல்? ஒருத்தன் தனிய உற்பத்தி பண்ணான் ஒரு அபிப்பிராயத்தை, இல்லை, வேதத்துல இல்லாத ஒரு அபிப்பிராயம் வேத பாஷ்யத்துல வராது. எதிகாஸ்தி ததன்யத்ர என்னேகாஸ்தி நதத்வஜித், அப்படி பாரதத்துக்கே சொல்றார் அவர். அப்ப பாரு, மகாபாரத்துக்கு விளக்க உரை சொல்ற போதும் இந்த மகாபாரத்துல எது இருக்கோ அதெல்லாம் தான் புறத்தியார பாக்கி இடத்துல இருக்கும். எது இது இல்லையோ ஒரு இடத்துல இது இருக்காது அப்படின்னு மகாபாரத பெருமை நீக்க சொல்றாரே, அது வேதத்துக்கு தான் பொருந்தும். மகாபாரத்தை பெரிசாக்கிறதுக்காக அது சொன்னாங்க. அதனால என்ன ஆயிடுது, அந்த புத்தி வைசித்தியம் ஊடுருவி தத்துவான்வேஷணத்துல போய் அதனுடைய சுவாரஸ்யத்தை நன்னா கிரகிச்சு மனசுல பதிய வைக்கிறதுக்கு அவருக்கு தான் முடியும். இதுலயுமே இல்லாமல் அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து சம்பாதித்ததான அந்த மஸ்திஷ்க பிரகரணம் இருக்க, அது கிரகண சக்தியும் தாரண சக்தியும் பூர்ணமா வச்சு அப்படி வந்தார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நான் அதிலே இழுத்துட்டு போனா சரியாகாது சொல்றேன். அதனால கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆச்சு. எப்போ இருக்கா வேதம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லித்தோ, கிரகஸ்தாசிரமம் வேணும் சொல்லித்தோ, கல்யாணத்துக்கு என்ன யோகியன்னு வேதம் தான் சொல்லணும். உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா கல்யாணத்துல லட்சியம் என்ன, அது வேதம் தான் சொல்லியிருக்கு. அந்த லட்சியத்தை நிறைவேற்றுறது கல்யாணம் எப்படி இருக்கணும் வேதம் தானே சொல்லணும், வேற யாரும் சொல்ல முடியாத. அப்ப வேதம் என்ன சொல்லிட்டு கல்யாணத்துக்கு நீ ஒண்ணு கவனிச்சு பாரு. பந்துசீல லட்சண சம்பன்னாம் அரோகாம் உபயச்சேதா, பந்துசீல லட்சண சம்பன்ன சுதவான் அரோகா இது வரசம்பது சொல்லி கொடுத்துட்டு அவன் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தான். இப்படிதான் போயிட்டு இருந்து ரொம்ப நாளைக்கு. இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிறோது நடுவில் என்ன ஆயிடுச்சு தெரியுமோ, ஒரு ஜாதகத்தை உள்ள நுழைச்சு, அதுதான் கல்யாணத்துல பரஸ்பரம் அம்மாவுடைய பரஸ்பரம் மைண்டினுடைய மனசனுடைய நெருக்கத்துக்கு அது காரணம் அப்படின்னு ஒரு பண்டித சமூகம் கிரியேட் பண்ணி விடும். அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா, வேதத்தையும் சாஸ்திரத்தையும் படிச்சவனுக்கு எதையுமே ஊடுருவி போற சாமர்த்தியம் இருக்கிற போது எதை ஒண்ணு ஏற்றுக்கின்றாலும் என்ன லட்சியமோ அந்த லட்சியத்தை இடையூறு இல்லாமல் கொண்டு போற சாமர்த்தியம் இருக்கிறோது அவனுக்கு இன்னொரு ஒன்றுக்கு விகாரஹேது ததி விக்ரியந்தே தேசாந்த தேஜாந்த தயைவ தீராக அல்வா சொன்னார். அப்ப அங்க தேவையில்லாத ஒண்ணும் இது இந்த ஜோதிஷம் ஜாதகம் பார்க்கலும் அன்னைக்கு எல்லாம் பார்க்கவே மாட்டான். மறுபடியும் என்னாச்சு, தர்மசாஸ்திரம் வந்தது. தர்மசாஸ்திரம் வந்து கல்யாணத்தினுடைய நடைமுறையை சொல்லிட்டு அப்ப ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சோன்னு தர்மசாஸ்திரம் சொல்லிட்டு, ஜாதகத்துல என்ன பாக்குறே நீ, அவள் விதவை ஆயிடுவாள். அப்படியா, வைதவியதோட பரிகாரத்தை பற்றி பண்ணிவிடும் சொல்லி தர்மசாஸ்திரம் ஜோதிஷத்தை ஒத்துக்காது. ஜோதிஷத்துல ஒண்ணும் இல்லைன்னு தர்மசாஸ்திரத்துக்கு தெரியும். ஆமா, ஏன்னா தர்மசாஸ்திரம் எங்கிருந்து ஸ்மிருதியிலேருந்து வந்தது, ஸ்மிருதி எங்கிருந்து வேதத்திலேருந்து வந்தது. இந்த ஜோசியம் அங்கேயிருந்து வரல, வேதத்துல ஒண்ணும் ஜோசியம் இல்லை. புரியுதா? ஒரு கிரகத்தினுடைய மந்திரமும் வேதத்துல இல்லை. வேதத்திலிருந்து ஜோசியமே கிரகத்து வரல. ஆகாசத்துல பஞ்சபூதங்கள்ல ஆகாசத்துல
லோகத்தினுடைய நடைமுறைய லோகம் கரெக்டா அப்படி போயிட்டே இருக்கிறதுக்கு இடையூறு இல்லாமல் லௌகிக விவகாரங்கள் நடக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதான அந்த கிரகத்தினுடைய கூட்டம் இருக்க அது பயன்படுறது. அவ்வளவுதான். தனி மனிதனையோ அவருடைய புத்தியையோ அது சிரமப்படுறதுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. எல்லாருமா சேர்ந்து இருக்கு சொல்லி பெரிய மனுஷனே இருக்குன்னு சொல்ல வச்சு அதுல நிறைய புஸ்தகத்தை எழுதி 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 தேய்ச்சி அதுக்கெல்லாம் வருதுன்னான். தர்மசாஸ்திரக்காரான பிடலை அவனும் சேர்த்துருந்தான். அப்படி இல்லைன்னா வந்து அதனால கல்யாணம் மஸ்ட்ங்கிறதுனால மஸ்ட்ன்னு ஆறு சொன்னாலோ அவன் தான் சொல்லணும். அப்ப அந்த காலத்துல ஜாதகத்தை எல்லாம் பார்த்துட்டு சிரமப்படலை. நான் ஒண்ணு சொல்றேன்ப்பா, இன்னைக்கு நீ ஜாதகத்தை பார்த்துட்டு பண்றையே உனக்கு அந்த பரஸ்பரம் அந்த கார்கஸ்தனுடைய ஒரு ஸ்தைரியம் ஜாதகத்தை பார்த்து உனக்கு கிடைச்சதா? ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? நீ வேறவே அத்தியனம் பண்ணல, சாஸ்திரமும் படிக்கல, லௌகிகம் பார்த்தா இருக்க. நீ இன்னும் 3 தான் நீ வச்சிருக்க. என்னது? 3 உறக்கம் உடல் உறவு, வேற ஒண்ணும் இல்லை. லௌகிகம் விவகாரம் எதெல்லாம் என்னெல்லாம் கிடைக்கிறதோ அந்த நாக்கு நீளத்துக்கு தகுந்தபடி எல்லாத்தையும் அனுபவிச்சுண்டு ஒரு மிருகப்பிராயமா தான் இருக்கேன், மனுஷன்னா இருக்கு. இப்ப நீ ஜாதகத்தை பாக்குறையே, இந்த ஜாதகத்தை பார்த்தா அந்த ஜாதகத்தில் உனக்கு எப்படிதான் கிடைக்கும்? அதெல்லாம் அந்த ஜாதகத்தை பார்த்து மனசுக்கு அதோட சேர்ந்திருந்தா விடாத இருக்கணுங்கிற எண்ணம் வரலையே. நீதான் கட் பண்ணி விடுறியே. கல்யாணம் பண்ணியிருந்தா பிடிக்கலைன்னா உடனே கட் பண்ணி விட்டு விடுறிய. இல்லைன்னா கல்யாணம் பண்ணியிருந்தா அவளுக்கு அடிமையா இருக்க. இப்படி 2 ஒன்னா இருக்கே தவிர நியாயமா அந்த கார்கஸ்த காலத்துல நீ அனுஷ்டேயமான தர்மம் கூட நீ அனுஷ்டானம் பண்றது. அப்போ உனக்கெல்லாம் இது இல்லவே இல்லை. இப்ப சாதாரண பிராணி வர்க்கங்கள் பரஸ்பரம் அந்த சமயத்துல இணைசேர்ற மாதிரி நாம சேர்ந்துட்டு போவே தவிர அது இடையூறு இருந்தா கட் பண்ணிட்டு போறோமே தவிர இதுக்கு எதுக்குடா உனக்கு ஜாதகம்? நீ நினைச்சு பாரு. அப்ப நீ ஜாதகத்தையே நம்பலடா. இன்னொன்னு தெரியுமா, உனக்கு எதிலையுமே நம்பிக்கை இல்லை. தன்னுடைய பவர்னாலே வரக்கூடிய ஸ்திரீய அழகா வச்சுக்கிட்டு அவளே அணைச்சுக்கிட்டு போற சாமர்த்தியம் உன்னுடைய வசுக்கத்துக்கு இல்லை. நீ தாடுற ஜாதகம் உனக்கு கொடுக்குமா? அது அசடுடா. ஜாதகம் எப்படிடா கொடுக்கும்? அதை நம்பிட்டு இருக்கே. அதனாலதான் ஜாதகம் பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது இருக்க. சிலப்ப வெறும் பொண்ணு பிறக்கிறது, சிலப்ப புள்ள பிறக்கிறது, சிலப்ப 2 கட்டா புள்ள பிறக்கிறது, சிலப்ப 2 கட்டா பொண்ணு பிறக்கிறது. ஒண்ணு பொண்டாடி செத்து போயிடுறா, இல்ல இவரே போயிடுறா, அவள் விதவை ஆகிறா. இதெல்லாம் உன் ஜாதகம் பார்த்துட்டு சீர் பண்ண முடிச்சோடா. எத்தனை இடத்துல பாக்குற? ஏன் தெரியுமோ, நீ ஜாதகம் பார்க்கறது ஒரு விளையாட்டா தான் பாக்குற, பயத்துல பாக்குற. நாளைக்கு இது இல்லைன்னா என்ன பண்றது? அதாவது சொன்னா சமாதானத்துக்கு போடுறோம்னு பாக்குறே தவிர ஒன்னும் பார்க்க வேண்டாம். அது பார்க்காதே உன்னுடைய மஸ்திஷ்க விகாசம் இருந்தா அவளோட சேர்ந்து இருக்கிற போது கெட்டிக்காரத்தனமா அவளே நன்னாக்கி நீ நன்னா வாழறதுக்குள்ள ஒரு சாமர்த்தியம் வேதாத்தியனம் பண்ணா கிடைச்சிருக்கும். அதை நீ பண்ணல. நீ 3 தான் வச்சிருக்க. சயனம், போஜனம், பிரச்சோத்பாதனம். லோகத்தில் இருக்கிற சௌக்கியத்தை அனுபவிக்கிறது. ஆனா பிராமணன் சொல்லிக்கிற, அது பெருசுன்னு சொல்லிக்கிற, எல்லாரை விட புத்திசாலித்தனம் இருக்குங்கிற. நீ எப்படி எல்லாம் சம்பாதிக்கிறோ அதெல்லாம் சாமர்த்தியமா சம்பாதிக்கிறேன்னு சொல்லிக்கிற. அதுல அதர்மமா இருந்தா கூட அது அதர்மம் நீ தெரிஞ்சுக்கலை. அது கரெக்டு தான், அப்படிதான் லோகம் பூரா இருக்குன்ற. இப்படி எல்லாம் அழுத பிள்ளைக்குதான் பால் கிடைக்கும்ன்ற என்னெல்லாம் சொல்ற நீ. அதனால இந்த ஒரு பழைய காலத்துல ஆதிசங்கராச்சாரியர் அந்த வேதம் கெட்டு போச்சுன்னு சொல்ற காலத்துல இப்ப இருக்கும். இன்னொருத்தர் வந்து வேதத்தை திருத்துற அளவுக்கு கெட்டு போயிடுது போ. ஆமா, என்ன பரபுருஷ தரிசனம், பரபுருஷனோட இருக்கிறது, பரஸ்திரியோட கவனம் பண்றது, அதெல்லாம் தப்பில்லை சொல்றது, சமுதாயம் அதை ஆமான்னு சொல்லி கொடுக்கறது, எப்ப வேணா பண்ணலான்னு. ஒரு குழந்தை பெற்றாலும் இன்னொன்று பண்ணலான்னு இருக்கு. அவளுக்கு ஏதோ பணத்தை கொடுத்து விட்டா அவளை தள்ளி விடலான்னு இருக்கு. தர்மசாஸ்திர நீதியா இருக்கிறதெல்லாம் உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ கட் பண்ணி விடுறேடா. தர்மசாஸ்திரத்துக்கு விலை கொடுக்காமலேயே கல்யாணம் ஆச்சு சொன்னா அவளை விட்டுட்டு அவங்களோட பணத்தை கொடுத்து அவளை ஒதுக்கி இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறேன். 2 தர்மசாஸ்திரம் சொல்லலை. அப்போ உனக்கு தர்மசாஸ்திரத்துல ஒரு நாளும் நம்பிக்கை இல்லை. நீ அசடுறா. ஏன் தெரியுமா? அதுல ஒட்டின்னு இருப்போம். அப்பதான் நீ
நீ பயப்படுற, தைரியமா வரல. நான் தர்மசாஸ்திரத்துல இருக்கேன், நான் பிராமணன் தான் சொல்லணும்னு நப்பாசி இருக்கிறவங்க. ஆனா உன்னால இருக்க முடியல. அதனால அப்பப்போ வேற யாராவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா கூட அந்த பிள்ளைக்கு மறுபடியும் ஒரு பூனை போடுறேங்கிற அசடல்லோடா. எதுக்குடா பொருள் நீயே கல்யாணம் பண்ணல, அப்புறம் அந்த பிள்ளைக்கு போட்டு பூனை போட்டு கிடாது. அதனால தர்மசாஸ்திரத்தை கெடுக்கிறேன்னு சொன்னா உனக்கு தர்மசாஸ்திரமே அது பிரியமே இல்லை. நீ இந்த கெடுக்கல் உனக்கு தோணுறதெல்லாம் நீ செய்துட்டு இருக்க. இப்படி எல்லாம் வரத இதெல்லாம் நீ அந்த ஜாதகத்தை பார்த்து ஒன்னால மீள முடியலையே. நீ நம்பறையேப்பா உனக்கு இருக்கு மீள முடிஞ்சுதா? நீ பெருசா கல்யாணம் பண்ணிக்கிறே, பார்த்துட்டு ஒண்ணு அழகா இருக்கு ஒரு பொண்ணு, அந்த அழகுல அந்த சமயத்துல கண்ணும் தெரியல, அப்படியே மயங்கி போய் கல்யாணம் பண்ணிட்டு விட்ட. அது அழகா இருக்கே தவிர அது என்ன பண்றது? அழகு இருந்து என்ன பண்ணணும்? சப்பவும் அழகா தான் இருக்கும். அப்புறம் என்னாச்சு? அவளோட கல்யாணம் பண்ணிட்டு இருக்க முடியுது. ஒரு அழகுல முதல்ல போய் சேர்த்து விட்டேன். உன்னுடைய அந்த சாந்தி ஆச்சு, இது அந்த ஆசை படுத்து இருக்கிற ஆசை. இப்ப அவளுடைய சுபாவம் உனக்கு பிடிக்கல, அடுத்தபடி கட் பண்ணிடுவேன். அப்படி இல்லையா? அந்த பொண்ணுக்கு அடிமையா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க, சம்பாதிச்சு போட்டு. ரெண்டும் உனக்கு வேஸ்ட். நீ இப்ப கல்யாணம் ஜாதகத்தினால வருன்னு சொல்றீங்க, கொண்டு வா பார்க்கலாம். வராது. எல்லாருமா சேர்ந்து பெரிசாக்கி பெரியவனாலும் அதை எடுத்துக்கிட்டு ஆமாமான்னு சொல்லி சொல்லி அப்படி வந்து கொடுத்தே தவிர, டே உனக்கு புத்தி இருக்க, அனலைஸ் பண்ணு. தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமா? அவளுக்கு 2வது கல்யாணம் பண்ணு யோகியது. அப்படியா? பரிகாரம் பண்ணு. அப்படித்தான் சொல்லுமே தவிர அது நிறுத்தும் சொல்லாது. ஆமா, எது நடக்க போறதோ அது இந்த ஜோசியன் சொல்ல மாட்டா, சொல்ல முடியாது. அவ யாரோ கிரியேட் பண்ணி விட்டுருக்கா ஒரு சாஸ்திரத்தை, அஸ்ட்ராலஜிங்கிறத. அது ஒன்றுக்கும் சம்பந்தம் இல்லை, சாஸ்திர சம்பந்தமும் இல்லை, ஒன்றுக்கும் இல்லை. அஸ்ட்ராலஜின்னு நினைச்சு பாரு, நன்னா ஊடுருவி பாரு. அந்த நட்சத்திரம் இந்த இடத்துல, அந்த நட்சத்திரத்துல 1000 பேர் பொறுக்கிறா, இந்த நட்சத்திரத்துல 1000 பேர் பொறுக்கிறா. இது ரெண்டும் ஒன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் புத்தி எங்கடா கொண்ட வைக்கிறது? இல்லவே இல்லை. இதுக்கு நான் சொன்ன வந்தேன்னா, நான் அதுக்கப்புறம் ஒரு சமாச்சாரம் சொல்றேன் பாரு. ஏன் இல்லை தெரியுமா? ஏன் பிராச்சீனத்தில் அவள் விரும்பலை தெரியுமா? அவா என்ன செய்தா தெரியுமா? அந்த 9 கிரகத்தை ஒரு கிரகமா வச்சுட்டு ஒண்ணும் பண்ண மாட்டான். தர்மசாஸ்திரத்துல என்ன பண்ணுவா தெரியுமோவா? ஸ்ரீகாம சாந்திகாமோவா கிரகயக்கம் சமாதரே அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லத்த அந்த நவக்கிரக யஜ்ஞத்தை பண்ணுவா. எப்ப பண்ணுவா தெரியுமோ? தன்னுடைய தகப்பெல்லாம் செத்து போயிட்டார், தாயார் செத்து போயிட்டார், துக்கத்தில் ஆழ்ந்து கர்மா எல்லாம் முடிச்ச உடனே சாந்தி காமா, மனசுக்கு சாந்தி வேணும். ஏன்னா அது ஒரு தடவை இடிச்சு விடுத்து. அப்பா போயிட்டா அது மனசுக்கு ரொம்ப துக்கமாச்சு. துக்கத்திலிருந்து விடுபட்டா தான் அடுத்த தர்மங்கள்லாம் கரெக்டா நடக்கும். அதுக்காக அந்த இடத்துல ஒரு மாறுதல் உண்டு பண்றதுக்காக கிரகயற்றம் சமாதரே அப்படின்னு தர்மசாஸ்திரம். நீ அதை பண்ணது சொத்து போன உடனே 13ஆம் நாளைக்கு ஒண்ணு பண்ணுவோம். அப்புறம் எப்ப பண்ணுவோம்? ஆர்வீகம் முடிஞ்சவொன்னு ஒண்ணு பண்ணுவோம். தூண்டு, அதுக்கு மேல கிடையாது, ஒரு இடத்துலயும் கிடையாது. இப்படிதான் பண்ணுவோம். அந்த சாந்திகாமோவா எப்ப வேணமோ அப்பதான் பண்ணணும். ஒண்ணு. இன்னொரு சமாச்சாரம் சொல்றேன் பாரு, உனக்கு புரியும்படியா. நாம என்னைக்கு அத்தீனம் பண்ணினோமோ, அத்தீனம் பண்ணின உடனேயே நித்திய கர்மானுஷ்டானத்துக்கு வந்து விட்டோம். அப்பவே சந்தியாவந்தனத்துக்குள்ளேயே ஆகாசத்துல சுத்தி இருக்கிற கிரகத்துக்கு இங்கே உபாசனை பண்ண ஆரம்பிச்சு விட்டோம். அங்க தர்ப்பணம் பண்ற போது ஆதித்யன் தப்பையாவி, சோமன் தப்பையாவி, அங்காரகன் தப்பையாவி, புதன் தப்பையாவி, ருதன் தப்பையாவி, சுக்ரன் தப்பையாவி, சனேஸ்வரன் தப்பையாவி, ராகும் தப்பையாவி கேள்வி. நித்தியகர்மாவுக்குள்ளேயே அதை நான் அடைச்சு வச்சிருப்போமேடா. அப்புறம் நமக்கு இருந்து தனிய கிரகாராதனை, அந்த பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சி, இதெல்லாம் சொல்றேன்ப்பா. எத்தனை இடத்துல சொல்றேன், எத்தனை பேரை ஏமாத்தி வச்சிருக்க. அவளாரும் தன்னுடைய புத்தி வச்சாள். அது பாரு, நிச்சயமா 3 வேளைடா. ஆமா, அப்ப நாம நிரந்தரமாவே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த கிரகத்தை ஆராதனை பண்றோம்.
நம்ம அதுல வரவே மாட்டோம். கிரகத்தை நித்தியம் ஆராதனை தர்ப்பணம் பண்றான்டா, அப்படிதான் அவன் வாழறான். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா அவனுக்கு ஒரு வேடிக்கை? எங்கேயாவது ஒரு முகூர்த்தம் நடக்கிறதுன்னு சொன்னா அந்த கிரக பிரீதி பண்ணித்தான் எல்லாம் பண்ணுவோம். அதனால அப்பப்ப பிரீதி பண்ணுவோம். உபநயன முகூர்த்த லக்னம் ஆதித்யாத நவகிரகம் திரவிய தியாகங்கள் சொல்லுவோம், தெரியுமோ? அதே மாதிரி மாங்கல்ய தாரண முகூர்த்த லக்னம் ஆதித்யாத நவகிரகம் சொல்லுவோம். அதோடு இருக்க மாட்டோம். ஆரம்ப முகூர்த்த லக்னம் சொல்லுவோம். நாம எங்கடா நம்ம விட்டு எங்கடா அந்த கிரகங்கள் போச்சு, நம்மோட ஒட்டிட்டு இருக்கேடா, ஒட்டிட்டு இருக்கிறது பயிற்சி இருக்குடா, அதுக்கான பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? நம்மோட ஒட்டிட்டே இருக்குடா. இந்த நவகிரகங்கள் ஆகாச பஞ்சபூதங்கள்ல பிருத்திவி பூதம் ஒட்டி இருக்கிற மாதிரி, அதே மாதிரி அப்பு ஒட்டி இருக்கிற மாதிரி, தேஜஸ் ஒட்டி இருக்கிற மாதிரி, வாயு ஒட்டி இருக்கிற மாதிரி, ஆகாசம் ஒட்டி இருக்கு. ஆகாசத்துல கிரகமும் நம்ம உடம்போட ஒட்டி இருக்குடா. நாம எப்படி பண்றோம்? ஒரு நாள் சந்தியாவந்தனம், எல்லா நாளைக்கும் சந்தியாவந்தனம் உண்டு. நமக்கு திருட்டு வந்தா கூட சந்தியாவந்தனம் உண்டு, அங்கேயே மிகன் உண்டுடா. அப்படி அந்த கிரகத்தை நிரந்தரமா நித்தியாராதனம் பண்ணி இருக்கிற நமக்கு இருக்குடா ஜாதகம் பார்க்கல். நினைச்சு பாரு. அதோட நாம நிற்கலை. காரியம் ஆரம்பிக்கிற போது ஆரம்ப பிரபதி ஏதக்ஷணபஞ்சன்னம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஆரம்ப முகூர்த்த லக்னம் விசேஷ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனிய. நீ கல்யாணத்துல ஒரு தடவை கொடுக்கறேன்னு நினைச்சிருந்தியா? இல்லை. முதல்ல கல்யாணத்துல கன்னிகாதானம், கன்னிகாதான சமய ஆதித்யாதி நவக்கிரக பீச்சத்தும் கொடுக்கிறோம். ஆமா, அதோடு நிற்கலை. கன்னிகாதானம் முடிஞ்சாச்சு சொன்னா உத்வாக முகூர்த்த லக்னம் கொடுக்கிறோம். அப்புறம் என்ன, அதோட நிற்கலை. அதுக்கப்புறம் மாங்கல்ய தாரண முகூர்த்த லக்னங்கிறான். அதுக்கப்புறம் அதோட நிற்கலை பாணிகிரகண முகூர்த்த லக்னங்கிறான். எத்தனை சொல்றாண்டா? எல்லாம் ஆதித்யாதி நவகிரகத்தை நாம எங்க விட்டோம்? அந்த ஆதித்யாதி நவகிரகத்தை எங்க பண்ணணும், எப்ப பண்ணணும்ங்கிறதுல நாம பண்ணி இருப்போம். எப்போ? காலத்தோட ஒட்டி இருக்குது. அந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கு. அதனால பேரே சொல்ல வேண்டாம், ஆதித்யாதி நவகிரகம் சொன்னா போதும். அப்ப காலத்துக்கு ஆதாரம் அது. காலத்தில் தான் அது இருக்கு. அதுலதான் காலத்தில் இருக்கு. அது ஆரம்ப முகூர்த்த கால பாரு, முகூர்த்த கால முகூர்த்த லக்னா அந்த காலம் தான் அது. அப்படி நம்ம சமுதாயத்துல பிராமண அத்தனை பேரும் நிரந்தரம் அதை ஆராதனம் பண்ற போது அதை எல்லாத்தையும் விட்டுவிட்டு நட்சத்திர பொருத்தம், ராசி பொருத்தம், அந்த பொருத்தம், இந்த பொருத்தம் என்னெல்லாம் கிரியேஷன் பண்ணி அதை எல்லாத்தையும் அத்தனை ஜனங்களுடைய தலையிலேயே ஏற்றி அப்புறம் ஜாதகத்தை எல்லாம் பரிவர்த்தனம் அதுல வச்சுக்கிட்டு அங்கங்க எல்லாத்தையும் பெருசாக்கி எல்லாம் நீ பண்றையே ஒன்னும் சார்த்தகமா இல்லைன்னு அப்பட்டமா தெரிஞ்சும் அதிலேயே நீ மூழ்கி இருக்கேன்னா உனக்கு ரெண்டு சக்தி இல்லை. இது தாரணா சக்தியும் இல்லை, கிரகண சக்தியும் இல்லை. அது ரெண்டும் வேதத்துல இருந்து கிடைச்சிருந்தா ரெண்டும் இருக்குமே. அதனால அப்படி எல்லாம் பண்ணித்தான் இப்ப வந்து 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 என்ன ஆயிடுது, ஜாதகத்தை பார்த்துக்கிட்டே 4, 5 வயசு 6 வயசு 6 வருஷம் 8 வருஷம் இப்படி தள்ளிட்டே போய் 2 பேருக்கு ஜாதகத்துல பொருத்தம் இல்லை. நான் சொல்லட்டுமா, உன்னை அறியாமலேயே உன் பொண்ணு ஒரு புருஷனை பார்த்து பண்ணிக்க போறேன்னா கடைசியில எஸ்ன்னு நீ கல்யாணம் பண்ணி நிற்கிற. பிராமணன் அல்லாட்டா கூட நீ பண்ற, உன்னால முடியுது. இப்படி எல்லாம் நீ தயாரான உடனே ஒண்ணு பிடிச்சிருந்ததுன்னா அந்த ஜாதகம் போச்சுன்னா, ஜாதகம் சேரலைன்னா சேரதுன்னு சொல்றவன் யாராவது சொல்லிட்டு இருக்கா தேடுறேன். எத்தனை அஜ்ஞானம்டா உனக்கு! ஒரு அஜ்ஞானமா 2 அஜ்ஞானமா? அப்ப இன்னொருத்தரை தேடுறேன். புரியுது? இப்படி எல்லாம் தான் உனக்கு இருக்கே தவிர அதுல ஒரு நம்பிக்கையும் இல்லை உனக்கு. நீ பார்த்துட்டு வந்து 6 வருஷம் பல இந்த ஜோசியத்துல பிழைக்கிற வாழ வேணா நீ பெருசாக்கி விடுறதே தவிர அந்த ஜோசியனுக்கு உண்மையா அதுல நம்பிக்கையே இல்லை. இல்லை, அவன் பொண்ணு வேற இடத்துல கல்யாணம் பண்ணி போயிடுச்சு, மருமானுக்கே கொடுத்துட்டான், யாரவே பார்க்க வேண்டாம், மாமாவே கல்யாணம் பண்ணுறது யாரவே பார்க்க வேண்டாம். எந்தெல்லாம் விவகாரங்கள்ல இருக்குங்கிறது ஒண்ணு ஞாபகப்படுத்துறேன், ஒன்றை குத்தி காட்டுல. நமக்கு அப்படிதான் முடியுது. நம்ம ஜீவிதம் அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதையும் நாம நம்பிட்டு இருக்க முடியல. எல்லாத்தையும்
இடையூறு வந்துகிட்டு தான் இருக்கு. அந்தந்த சமயத்துல எது வருதோ அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். நீ இப்ப ஜாதகம் பாக்குறோன்னு நீ எப்படி பாக்குற பாத்தியோ, அவன் என்ன படிச்சிருக்கான், அவன் என்ன வேலை செய்யறான், எவ்வளவு சம்பளம் இருக்கு, பாக்குறதுக்கு எப்படி இருக்கான், அப்படி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜாதகம் பார்க்க. அப்ப ஜாதகத்துல ஒரு நம்பிக்கை இல்லை. உப்புக்கு போடுறேன், உப்புக்கு சப்பானி, அதெல்லாம் கரெக்டா இருந்து கொடுத்தோம்னா உடனே கல்யாணம். ஜாதகம் பார்த்து சேர்ந்தா கல்யாணம் பண்ண, சேரலைன்னா கல்யாணம் பண்ணாத இருக்கிறது இல்லை. இன்னொரு ஜோசியர்கிட்ட போறேன், இப்போ உனக்கு உண்மையாவே ஜாதகத்துல யாருக்குமே நம்பிக்கை இல்லை. ஜாதகம் சேர்ந்ததுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன், இந்த பொண்ணு படிக்கவும் இல்லையோ ஒண்ணும் இல்லையே, அது ஒரே நிமிஷத்துல ஜாதகம் சேர்ந்திருந்தா கூட பாக்குறது கருப்பா இருந்தா அந்த பொண்ணை தள்ளிவிடுவேன். ஆமா, அப்ப அவனுக்குடைய தேவை என்ன, என் பிள்ளை என்ன நினைக்கிறா, என் பொண்ணு என்ன நினைக்கிறா, அதை கொடுக்கறதுக்கு தான் அவருக்கு தேவையே தவிர அவருக்கு ஜாதகம் விஷயமே இல்லை. ஆமா, அதனாலதான் ஒரு இடத்துல கல்யாணம் ஆச்சு, விருப்பம் இல்லாத கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அடுத்தபடி டைவோர்ஸ் ஆச்சுன்னா 2 பேரும் பேசா இருப்பான். டைவோர்ஸ் ஆன பிறகு நல்ல பிள்ளையை தேடுவேன். அது டைவோர்ஸ் இப்ப நிறைய நம்மள்ட்ட வந்துட்டு, அதாவது முதல் கல்யாணத்தை விட டைவோர்ஸ் கல்யாணம் நம்மள்ட்ட டபுள் மடங்கு இருக்கு. அப்ப எல்லாருக்கும் டைவோர்ஸ் சந்தோஷமாயாச்சு. இப்படி எல்லாம் தர்மசாஸ்திரத்திலையும் நம்முடைய பழம்பெரும் கல்ச்சர்லயும் பற்றுதலே இல்லாமல் வெளியில கற்று இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒட்டிருந்து ஒன்னையே நீ ஏமாத்திக்காத. தர்மசாஸ்திரம் சொல்றது ஜாதகம் பாரியும் சொல்லலை. சொல்லும் போது என்ன சொல்லும் தெரியுமோ, அவன்கிட்ட என்ன குறை சொல்றான் ஜோசன்னு கேட்பேன். அவனுக்கு எத்தனை வருஷத்துக்கு மேல ரோகம் வருது, சரி அதுதானே, அந்த ரோகம் வரத்துக்கு இப்பவே இத்தனை வருஷத்துக்கு மேல வரக்கூடிய ரோகத்தை நிவர்த்தி பண்ணது பரிகாரம் பண்ணு, இல்ல அவன் கொண்டாடி செத்து போயிடுவான், அது பரிகாரம் பண்ணு அப்படின்னு. அந்த பரிகாரத்தினால இப்போ நீ எப்படிதானே பண்ற, நீ எத்தனை பரிகாரம் பண்ற, அவள் தப்பு போயிடுத்து அப்படின்னா பரிகாரம் பண்ணுன்னா பரிகாரம் பண்றே, அது நம்பிக்கை விஷயம்கே சொல்றே, நம்பிக்கை திருப்பி கிடைக்கிறது. அதனால நாம என்ன வேணும், அத்தியனம் பண்ணி வேதோக்தமான கர்மானுஷ்டானத்துல இறங்கினா இந்த தாற்காலிகமா இருக்கக்கூடிய இந்த ஜாதகம் நமக்கு அவசியமே இல்லை. பந்துசீல லட்சண சம்பன்னா மரோகா உபயச்சேதா, பந்துசீல லட்சண சம்பன்ன சுதமான அரோகா. சமஸ்கிருதம் படிக்கணும்டா, அதை எடுத்து பாரு, நன்னா உனக்கு புரியும், சத்தியா தெரியப்படும். அதை அள்ளி பண்ணிப்பாரு. நிறைய பந்துக்கள் இருக்கணும், நல்ல நடத்தை. நல்ல நடத்தை என்ன, சீலம்னு பேரு. சீலம் பரம்பூஷணம், ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் இருந்தா பொறுமை. கல்யாணம் பண்ணி இருந்தா 2 பேரும் நன்னா இருப்பாள. லட்சணம், புருஷ ஸ்திரீ லட்சணம், புருஷ லட்சணம், ரோகம் இருக்கப்படாது. இதெல்லாம் தான் நமக்கு தேவை. அதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து 3 நாள் தெரிஞ்ச முடியாது. இவன் பண்ற ஆகார விகாரங்கள்ல இருக்கிற மாறுதல்லாம் ஜாதகம் எப்படிதான் சொல்லும். ஜாதகம் ஏற்கனவே ஒரு பிறந்த வேலையை வச்சு அவன் எப்படி கணிச்சான்னே அவனுக்கு தெரியாது. எத்தனை பஞ்சாங்கம் வச்சுட்டு இருங்க, ஒருத்தன் வாக்கியத்துல கணிக்கிறான், ஒரு தெற்குல கணிக்கிறான், ஒரு வேறொள்ள கணிக்கிறான், ஒரு கம்ப்யூட்டர்ல கணிக்கிறான். எந்த ஜாதகத்தையும் உனக்கு தெரியாதடா, ஒண்ணுக்கே விவசாய இல்லையே, நீ எப்படி பண்ணுவ? அதனால நாமெல்லாம் என்ன வேணும்னா வேதாத்தியனம் பண்ண வச்சு சாஸ்திரம் வழியா இருக்கக்கூடிய நடைமுறையிலேயே நாம கல்யாணத்தை பண்ணி விட்டோம்னா நமக்கு எல்லா விதமான ஸ்ரேயஸும் வரும். அதை நாம் புதுப்பிக்கலாம். அதுக்காக இன்னொருக்கா யாரும் ஒரு பெரிய ரிஷீஸ்வரர் ஒன்றும் அவதாரம் பண்ண மாட்டா, நாம தான் பண்ணிக்கணும். அதனால நாம இந்த குழப்பத்தை அதிகமாக்கி நம்முடைய பிராமண சமூகத்தில் இருக்கக்கூடியதான அந்த பெருமையை அழிச்சு விட்டோம்னா நாம தான் அதுக்கு பொறுப்பு. அதனால என்ன வேணும், தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதோ, வேதம் என்ன சொல்றதோ, ஸ்மிருதி என்ன சொல்றதோ, அத வழியா நம்முடைய ஜீவிதத்தை, தர்மார்த்த காம மோட்சத்தை, நம்முடைய ஜீவித யாத்திரை உள்ள நுழைச்சோம்னா நமக்கு எல்லா வழியில இருந்த ஸ்ரேயஸும் நம்ம தேடின்னு வரும். நான் அதை தேடின்னு போக வேண்டாம். அப்படிதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இருந்திருக்கா. அவள் எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டாங்க. லௌகிகமான விவகார ஜன்யமான சுகபோக சாதனத்தில் ஈடுபாடு ஜாஸ்தியாய் தன் ஜீவனத்தினுடைய லட்சியத்தையே நீ மாத்திக்கிறதுதான் உனக்கு இந்த கஷ்டம் வரும். அப்படி மாத்திக்காத இருந்தேன்னா நிறைய இருப்ப, கண்ணா இருப்ப. அதனால உனக்கு அதுல சந்தோஷமும் வரல, ஒண்ணும் வரல. அதனால கல்யாணத்துல நீ என்ன வேணும், இந்த சமயம் வருவது கல்யாணம் படத்துக்கு நிற்காமல்
அவனுக்கு தகுதியான என் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கு தகுதியான ஒரு புருஷன் வரைக்கும் காத்துட்டு இருக்கேப்பா. அது ரெண்டும் மனசுல ஆசை அதிகமா போறது, எல்லாத்தையும் மறந்து ஒரு பிள்ளைய பார்த்தோன்னு ஒத்துக்கூடுனா அந்த பொண்ணு. அதுக்கு அவசரமாச்சு, பசி தீர்க்கிறது. பசி ஒண்ணு சாதம் கிடைக்கலன்னா அங்க ஏதாவது வச்சிருந்தா அதே வாங்கி சாப்பிட்டு விடுவேன். அப்படிதான் அப்படிதான் அது கடைசியில் பண்ணிக்கிறது. நியாயமா பண்ணிக்கல. அப்போ அப்படி பண்ணக்கூடாது. அதனால நம்ம குழந்தைகள் எல்லாம் இப்படி கண்ணா பின்னா இந்த பரபுருஷங்கிட்ட போறது, பரஸ்திரீ கமனம் பண்றது, இந்த பாபங்கள் எல்லாம் பண்ணாத அவளுக்கு காலாகாலத்துல கல்யாணத்தை ஜாதகத்தை பார்த்துட்டு 10 வருஷம் 15 வருஷம் எடுக்காத. எதுக்குடா அது ஜாதகத்தை எல்லாம் பரிவர்த்தனை பண்றவாள்கிட்ட போய் நீ மாட்டிட்டு முழிக்கிற, இவ்வளவு புத்தி இருக்கே உனக்கு, ஏன் முழிக்கிற? அது வேதம் என்ன சொல்றதோ அந்த குழந்தை கேட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுவும் நம்முடைய நன்மைக்குத்தான். நம்முடைய அழகான ஸ்ரேயஸ் இன்னே உண்டுடா. மாமான்னா ஜாதகம் பார்க்க மாட்டான், வருமானா ஜாதகம் பார்க்க. அப்ப சொல்லிப்பேன், அது மாமா அத்தானம்மாஜி அவங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டாம்னு அவனே சொல்லுவேன். அப்போ ஒரு இடத்துல போகாம பார்க்க வேண்டாம்னு எப்படி சொல்றான்? இன்னொரு இடத்துல ஒரு கல்யாணம் ஆச்சு, 2ஆம் கல்யாணம் தான் ஜாதகம் பார்க்க வேண்டாம். ஏன்னா அது போல இப்ப பார்த்து இருக்கிற ஜாதகம் பார்க்கறது வேண்டாம், அவளுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லாத பண்ற, நீ கவலைப்படாத, நீ பார்த்துப்போ. ஆனா நீ என்ன வேணும், அந்த காலத்துல அந்த வேளையில அந்த பொண்ணு என்ன விரும்புறதோ அது கிடைச்சது. ஜாதகம் மட்டும் சேரலே பாக்கி எல்லாம் இருக்குன்னா நீ பண்ணிக்கோ. அப்படிதான் வேணும். ஜாதகம் சேர்ந்து விட்டு பாக்கி ஒண்ணும் இல்லைன்னா நீ பண்ணிக்கவே மாட்டேன், அது தெரியும் எனக்கு. ஜாதகம் எல்லாம் அந்த பொண்ணு நினைக்கிறதுல அதுக்கு ஒரு காரணம் கேட்டுக்கோ. பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஆசை இருக்கிற போது தாயார் தகப்பனாரெல்லாம் அவளை விட படிச்சு, அவனை விட சம்பாதிச்சு, அவனை விட நல்ல போது நாம சில இடத்துல ஏமாறுறோம். எப்படி ஏமாறுறோம் தெரியுமோ? அவளுக்கு எந்த தூரம் அந்த ஆசைக்கு கட்டுப்படுத்த முடியுமா தெரியாமல் நாம தள்ளி போட போட அவளுடைய ஆசையை அடக்க முடியாத போதோடு அவன் வேற ஏதோ ஒரு புள்ளையிட்டு போயிடுறான். நீ அவனுக்கு குத்தம் சொல்ற, நீ அவனுடைய மைண்ட் தெரிஞ்சுக்க உனக்கு சக்தி இல்லை. அப்படி ஒரு இடையூறு வராத பாத்துக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன், ரொம்ப நான் நினைக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும்னு நினைக்காத. அப்படி எல்லாரும் நினைச்சா அவங்க நடக்கிறது, நாம நினைக்கிறதெல்லாம் நடக்காது. அதனால அந்த பொண்ணுக்கு அந்த பிள்ளைக்கு பார்க்கிற போது திருமண சங்கல்பாக ஜாகர கிருசதாரி அப்படின்னு சொல்லுவேன். அது பேர் பொழுதுன்னா அவனுடைய 2 பேருக்கு வாழ்க்கையை செஞ்சிருப்பாரு. சீலம், ஆமா, ஒழுக்கம், அது 2 பேர்ட்டே இருந்து விட்டா ஒழுக்கம்னா அந்த தாம்பத்தியம் வரும். அதனால அதை பத்தின சமாச்சாரத்தை மறுபடியும் நாளைக்கு தெரிஞ்சு சொல்றேன்.